வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒய்எல் சேக் சீசன் 1 எபிசோடு 30. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட மாஸ்டரை வெளில வந்துட்டு பின்னாடி விடு முதுகில் குத்திடுறான். உங்கள் பாஸ் இந்த இடத்துல செத்துட்டார், இனி நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க லீடர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா லீடர் வந்து செத்துட்டாராம், அது இவன் கையால் செத்துட்டாரான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. லீடருக்கு என்னாச்சு, லீடர் நீங்கள் வந்துட்டு உயிரோட தானே இருக்கீங்க, நாங்கள் எல்லாருக்கும் அவங்களாம் கத்திட்டு இருக்காங்க. லீடருக்கு என்னாச்சுன்னு ஹீரோவோ ஜின்னு மோகன் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்படி நடக்கவே கூடாது, லீடர் வந்து இந்த இடத்துல சாகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே லீடர் எங்களை வந்து காப்பாற்றுங்க, எங்களை நீங்கள் தான் வந்து காப்பாற்றி ஆகணும், எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி வில்லனோட ஆட்கள் எல்லாரும் அவனை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. ஆமாம் வாங்சங் அவன் எங்கே போயிட்டான், அவனை ஆளவே காணமேன்னு சொல்லி வில்ல வந்துட்டு அவனோட ஆளை பற்றி கேட்குறான். வாங்சங் வந்து இறந்து போயிட்டாரு, அவரை வந்துட்டு இந்த ஹேங்மேன் சிஸ்டர் சேர்ந்தவங்களாம் கொண்டுட்டாங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, வாங்சங் வந்து இறந்துட்டானா, நீ வந்துட்டு உன் கண்ணால் அதை பார்த்தியான்னு சொல்லி வில்லன் வந்துட்டு அவனோட ஆளை பார்த்து கேட்குறான். என் 2 கண்ணால் பார்த்தேன், வாங்சனை வந்து கொண்டுட்டாங்க மாஸ்டர், நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து காப்பாற்றுங்க, என் 2 கண்ணால் நான் பார்த்தேன் வாங்சங் வந்து இறந்ததை, என்னடா நீ வந்து காமெடி பண்ணுறேன்னு சொல்லி வில்லனோட ஆளவே வில்ல ஏற்றிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். வாங்சனை கொள்கிற அளவுக்கு இங்கே ஆள் இருக்காங்களா, அது வாங்சன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா வாங்சன் கிட்ட, அப்படி நான் வந்துட்டு யாரும் இங்கே பார்க்கல இந்த ஆங் மெசேஜில், அவ்வளோ திறமையான யார் இருக்கு, அவங்க மாஸ்டரவே நான் வந்து என் கையால் கொண்டுட்டேன், மாஸ்டர் இவன் தான் வந்துட்டு கொன்னா, நம்மளுடைய வாங்சங்கை வந்து கொன்னது இவன் தான் சொல்லி வில்லன் ஹீரோவை பற்றி கை நீட்டுறான். என்னது இவன் கொண்டானா, இவன் எல்டர் சுவாசிவன் தானே, ஒன்றால் வந்துட்டு வாங்சனை கொல்ல முடிஞ்சான், என்னால் அதை நம்பவே முடியலையே, அப்படி நீ வந்துட்டு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி கொண்டு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா, வாங்சனை கொள்கிற அளவுக்கிட்ட உங்ககிட்ட கேப்பபிள் இருக்கா என்ன, உன்னுடைய திறமையை என்கிட்ட நீ வந்து காட்டி ஏன் முன்னாடி நீ வந்து மண்டி போடு, நான் உன் முன்னாடி மண்டி போடுறதான்னு ஹீரோ வந்துட்டு வில்லனை பார்த்து கேட்குறான். ஓ அப்படியா, என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நீ வந்துட்டு கொண்டு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா, உன்னால் நேரடியெல்லாம் சண்டை போட்டு வாங்சனை கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி வில்லனை வந்துட்டு சொல்கிறான். ஹீரோ அவன் மூஞ்சிலே பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு கிக்கு விட்டுறான். வில்லனும் பறந்து போய் அங்கே போய் ஒரு செவரில் அடித்து கீழே விழுகிறான். இந்த கிக்கே நீ பறந்து போயிட்டியே, நீ உன்னை பார்க்கும்போது அவ்வளோ வீக்காக தெரியுது, நீ வந்து என் மாஸ்டர் கொள்ள வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். பரவாயில்ல, உன் கிக்கிலேயே கொஞ்சம் வந்து வெயிட் இருக்குது, உன் கிக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை வச்சுட்டுலாம் என்னை வந்து தோக்கடிக்க முடியாது, நீ இன்றைக்கி சாக போகிற, அது இந்த இடத்துலையே என் கையால் தான் நீ வந்து சாக போகிற, உன்னை காப்பாற்ற யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வில்லனு ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறக்காக வரான். இந்த இடத்துல நீ சாக தான் போகிற இந்த அட்டாக்லன்னு சொல்லி வில்ல வந்து அட்டாக் பண்ணுறான். ஹீரோ வந்து அதை தடுத்துறான். அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. வில்லனோட ஆட்கள் எல்லாருமே பறந்து போய் விழுகிறாங்க அந்த அட்டாக்கில் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு சீனியர் சிஸ்டர் தான் வந்து அங்கே இருக்கவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாரா, அது என்னால் பார்க்கவே முடியலையே, மாஸ்டர் இவ்வளோ ஸ்பீடாக ஃபைட் பண்ணுவாரா, நான் இப்போ தான் மாஸ்டர் இவ்வளோ ஸ்பீடாக ஃபைட் பண்ணுறவே நான் வந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் மாஸ்டர் யூஸ் பண்ண ஸ்வாட் இருக்கே அது லோ லெவல் கிரேடு தானே, மாஸ்டர் எதுக்காக 1000 ஸ்வாடை யூஸ் பண்ணலன்னு சொல்லி ஜின்னு அவங்க வந்து பார்த்துட்ருக்கான். வில்லனு ஹீரோ நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. என்னது ஓம் பவர் இவ்வளோ தானே, நான் உன்னை ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன்னு சொல்லி வில்ல வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறான். என்கிட்ட இருக்கிறது டீமன் ஸ்வாடு, ஒன்றால் வந்துட்டு என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி வில்ல வந்து மறுபடியும் ஹீரோவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். ஒன்றால் எப்படி என்னை ஜெயிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம், இந்த இடத்துல நீ சாகதா போகிறேன்னு சொல்லி வில்ல வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோவும் பறந்து போயிட்டாங்க, தூரத்தில் போய் விழுகிறான். உங்களுடைய ஸ்வாடெல்லாம் தூக்கி போடுங்க சீனியர் சிஸ்டர், அது உன்னோட 2 ஸ்வாடு எனக்கு இப்போ வேணும்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு கேட்குறான். இந்த என்னுடைய ஸ்வாடை வந்து நீ எடுத்துக்கோ ஜூனியர் பிரதர்ன்னு சொல்லி சீனியர் சிஸ்டரும் அவளோட ஸ்வாடு வந்து தூக்கி போட்டுறான். ஆமாம் மாஸ்டர் இந்த ஸ்வாடை வாங்கி இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு ஜின்னும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நான் 7 ஸ்டார் கில்லிங் இமோர்டல் ஸ்வாட் ஃபார்மினேஷன் பண்ண போகிறேன், உங்களோட ஸ்வாடு எல்லாத்தையும் என்கிட்ட தூக்கி போடுங்க, அதோடைய உதவி எனக்கு வேணும் சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எல்லாப்படிக்கு அவன் உங்களோட ஸ்வாடு வந்து தூக்கி போடுற சொல்லி கேட்குறான். இந்த இடத்துல அவனை வந்து நம்ம கொண்டாகணும், அப்போ தான் நம்மளால் இன்றைக்கி வந்து ஜெயிக்க முடியும், ஆங்மேன் சிஸ்டர் நம்மளால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னது 7 ஸ்டார் கில்லிங் ஃபார்மினேஷனா, அது ஹெவன் லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமே, மாஸ்டர் இப்போ அதை வந்து பண்ண போகிறாராம், இந்த மாதிரி ஒன்று நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, மாஸ்டர் இருந்தாங்க என்னுடைய ஸ்வாடையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி ஜின்னு அவளோட ஸ்வாடை வந்து தூக்கி போடுறான். மாஸ்டர் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை வந்துட்டு பார்க்குறேன். ஏன்னா 7 ஸ்டார் கில்லிங் ஃபார்மினேஷனா, இதை நான் ஏசின் புக்கில் தான் படிச்சிருக்கேன், இன்றைக்கி நான் அதை நேர்லேயே பார்க்க போகிறேன்னா, இந்த ஒரு அறிவிப்பை நான் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது, இந்த மாதிரி ஒரு அட்டாக் இன்றைக்கி நடக்க போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்னுடைய ஸ்வாடையும் வந்துட்டு அவருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்கலாம், அது எனக்கு உதவியாக இருக்கும், இந்த மாஸ்டர் என்னுடைய ஸ்வாடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஹீரோக்கு வந்துட்டு அவளோட ஸ்வாடையும் வந்து தூக்கி போடுறான். இது எனக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இன்றைக்கி மட்டும் CS1 வந்து சன்மூன் கோஸ்ட்டில் இருக்கவங்க வந்து அழிச்சான் அப்படின்னாலும் அந்த வில்லன் அழிச்சாலும் அந்த பெருமை என்னோட ஸ்வாடையும் வந்து சேரும், இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஃபார்மினேஷன் வந்துட்டு உருவாக்கிடுறான். அவனோட ஸ்வாட் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிற வில்லனை பார்த்து, என்னது இந்த 4-5 கத்தியை வச்சுட்டு நீ வந்து என்னை கொல்ல போறியா, இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு என்னால் உன்னால் வந்துட்டு ஜெயிக்க முடியும் நீ வந்து நினைக்கிறியா, என்னை ஒன்றால் வந்து தடுக்கவே முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி வில்ல அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். வில்லனோட ஸ்வாடு வந்துட்டு அதெல்லாமே டேஸ் பண்ண முடியலை. வில்ல கன்னத்துலேயே அது ஒரு கீரல் வந்து போட்டுருது. என்னது என் கன்னத்தில் ஒரு கீரல் போட்டுரு, என்னோட ஸ்வாடுக்கு வந்து என்ன ஆச்சு? என்னோட ஸ்வாடு எப்பயுமே நல்லா அட்டாக் பண்ணும்ல, அது ஒரு டெவில் ஸ்வாடாச்சு. அவனோட ஸ்வாடை வந்து எதுக்கு வந்து தடுக்கல? அதுவும் இன்னைக்கு இவ்வளோ வீக்காக இருந்துச்சு என்னோட ஸ்வாடு. அவள் என்ன அப்படி யூஸ் பண்ணா? எனக்கு இந்த ஸ்வாடு வந்து இப்போயே வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வில்ல அவனோட ஆட்களே வந்துட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ணுறான். வில்லனோட ஆட்கள் எல்லாருமே பறந்து போய் விழுகிறாங்க. இப்போ வந்துட்டு என்னோட ஸ்வாடுக்கு வந்துட்டு பவர் வரும் பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து வில்லன் வந்து சொல்கிறான். அங்கே வில்லனோட ஆட்களும், மாஸ்டர் எங்களை வந்து எதுக்காக வந்து நீங்கள் அட்டாக் பண்ணீங்க? நாங்கள் எல்லாருமே உங்களோட ஆட்கள் தானே, எங்களை நீங்கள் எதுக்காக வந்து அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் உங்களோட பிளட்டெல்லாம் என்னோடய ஸ்வாடுக்கு கொடுங்க, அப்போ தான் என் ஸ்வாடு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும்னு சொல்லி அவங்களோட பிளட் எல்லாத்தையும் வில்ல வந்துட்டு கேதர் பண்ணுறான். அவனோட வந்துட்டு ஸ்வாடுக்கு வந்துட்டு ஏன் ஸ்வாடு இருக்கு, அது ஒரு டெவல் ஸ்வாடு, பிளட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிச்சு எல்லாருமே அட்டாக் பண்ணிடும். ஹீரோ அதே சமயத்தில் வந்து வில்லன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். உன்னுடைய ஆட்களவே நீ வந்து அட்டாக் பண்ணுறியா, நீ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு வில்ல வந்துட்டு ஹீரோ பண்ணுற அட்டாக் வந்துட்டு டேஸ் பண்ணிடுறான். அங்கே ஜின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது மாஸ்டர் பண்ண அட்டாக்கவே வந்து டேஸ் பண்ணிட்டானா? அவனால் எப்படி இது வந்துட்டு முடியுது? மாஸ்டரோட அட்டாக், உன்னுடைய ஸ்வாடு இருக்குது அது ப்ரீசியஸானது, ஆனால் என்னுடைய ஸ்வாடு இருக்குது அது ஹியூமன் பிளட்டை வந்துட்டு சாப்பிட்டு தான் அதோடைய பவர் வந்து அதிகமாக்கி இருக்கு. உன்னால் இப்போ என்னை வந்து ஜெயிக்கவே முடியாது. இந்த இடத்துல நீ வந்து சாக போகிற, என்னை கொல்ல இந்த உலகத்தில் இன்னும் யாருமே பிறக்கவே இல்லை. ஏன் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஓ அப்படியா, நான் யாருன்னு சொல்லி உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. 7 ஸ்டார் கில்லிங் ஃபார்முலேஷனுடைய பவரை நீ வந்து பாருன்னு சொல்லி ஹீரோ அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்துட்டு ஒரு ட்ரேகனை வந்து உருவாக்குறான். அது உருவாக்கி வந்துட்டு வில்லனை பார்த்து அட்டாக் பண்ணுறான். வில்லனால் அது முன்னாடி வந்து நிற்கக்கூட முடியல. என்னது என்னால் இது முன்னாடி வந்து நிற்கக்கூடிய முடியல, இது என்ன பவர் இது, என்னால் இந்த பவரை எடுத்து ஃபைட் பண்ணவே முடியல, இந்த இடத்துல நான் சாக போகிறேன்னு சொல்லி அவன் வந்து கத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. வில்ல என்னடானா ஹீரோட மாஸ்டரை அசால்ட்டாக கொண்டுட்டான். ஆனால் ஹீரோ பண்ணுற அட்டாக் வந்துட்டு அவனால் தடுக்க முடியல. ஹீரோ பண்ண அட்டாக்கில் வில்ல இறந்துட்டானா இல்லை உயிரோட தான் இருக்கானா? ஹீரோவோட மாஸ்டரை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்களா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.